பாண்டியன் குடும்பம் செஞ்சது சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, பாண்டியன் குடும்பம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா அந்த ஃபங்க்ஷனே அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் என்னவோ முத்துவேல் சக்திவேல் இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. பட் நடந்த விஷயங்கள் எல்லாமே பாண்டியனுக்கு சாதகமா நடந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அந்த சாப்பாடு லேட்டா வந்ததா இருக்கட்டும், அண்ட் கதிர் கொடுத்த போட்டோவா இருக்கட்டும், இது எல்லாமே ஒட்டு மொத்தமா ஃபங்க்ஷனை வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரமாகுது. ஓகே, ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. இப்ப முத்துவேல் சக்திவேல் நீங்க சாப்பாடு வர சொல்லுங்க, நம்ம ஆளுகளுக்கு வந்து சாப்பாடு போட்டுருவோம், நம்ம பசங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து பாக்குறாங்க. சாப்பாடு இன்னும் வரல. சோ என்னடா சாப்பாடு வரல, டே குமார் அந்த வண்டிக்காரனுக்கு முதல்ல போன் பண்ணு, என்னாச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டாதான் தெரிய வருது. குமார் கிட்ட அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இல்லப்பா இந்த வட்டம் நான் வந்து பண்ணல, என்னால பண்ண முடியல, ஒரு சின்ன துஷ்டி ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணு இன்னொரு நம்பர் உனக்கு அனுப்புறேன், நீ அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த காலை யார் பண்ணல அப்படின்னா நம்ம குமார் பண்ணல. சோ குமார் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமார் கால் பண்ணி கேட்கவும் அவங்க சொல்லிட்டாங்க, என்னப்பா நான் தான் ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சோ இப்ப குமார் வந்து இந்த விஷயத்தை அங்க சொல்ல, சோ சக்திவேலுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கோபம். அதை விட முத்துவேலுக்கு வந்து இன்னும் கோபம் அதிகம். ஏன்னா இவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. இப்ப சாப்பாடு வரல, ஆனா அங்கிட்டு பாத்தீங்கன்னா பாண்டியனோட குடும்பத்தோட சாப்பாடு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சோ அதனால அடிச்சாரு பாருங்க நம்ம குமாருக்கு, பலார்னு நாளார, ஏண்டா நீ தாண்டா இப்படி பண்ணிருப்ப, இவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி பயங்கரமா அடிக்க, இப்ப வந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆயிட்டாங்க. என்னப்பா கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல எங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வர சொன்னீங்களா, என்ன நினைச்சீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே சக்திவேல் வந்து சமாளிக்கிறாப்ல, அண்ணே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சுனே அப்படின்னு சொல்லி எவ்வளவு சமாளிச்சு பாக்குறாரு. வந்தவங்க வந்து வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை அசிங்கப்படுத்தணும் தானே வர சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கோமதி கூப்பிடுறாங்க, ஏங்க அங்க எங்க சாப்பிடுற, சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல இங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கோமதி கூப்பிட உடனே சக்திவேலுக்கு கோபம் வந்துருது. அது எப்படி நீ கூப்பிடலாம், நாங்க பட்னியாவது அனுப்புவோமே தவிர உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட சொல்லி நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் பிடிவாதம் பிடிக்க, அப்புறம் கோமதி சொல்லிட்டாங்க, இது வந்து உனக்கு மட்டும் அம்மா கிடையாது, எனக்கும் அம்மா தான், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பம் ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து வந்தவங்களை கூப்பிட அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. சோ போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு, பாண்டியன் நீ ஜமாச்சிட்டப்பா, உங்க அத்தையோட பிறந்தனால நீ நல்லா சூப்பரா கொண்டாடிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏற்கனவே இவங்க வந்து வன்மத்துல இருக்காங்க, மேற்கொண்டு இவர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்ல இன்னும் வந்து பயங்கர கோவத்துல இருக்காங்க. சோ இவங்களால அதை வந்து ஏத்துக்கவே முடியல, பாண்டியன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்தவங்க எல்லாரும் பாண்டியனை தான் பாராட்டுறாங்க. அங்க கிஃப்ட் கொடுத்த விஷயங்கள்ல நடந்ததா இருக்கட்டும், அண்ட் இப்போ சாப்பாட்டு விஷயங்கள்ல நடந்ததா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பாண்டியன் தான் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் ஒட்டு மொத்தமும் பாண்டியனோட ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரியே பேர் வந்துருச்சு. இதை வந்து முத்துவேல் சக்திவேல் குமார் யாருமே நினைச்சு கூட பார்க்கல. சோ அதனால பாத்தீங்கன்னா இரிட்டேட்டிங்ல இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம. அப்ப பாண்டியன் அவங்களையும் கூப்பிடுறாரு, சாப்பாடு இல்லைன்னா என்ன, அதான் கோயில் வரைக்கும் வந்துட்டீங்களே, கோயில்ல ஒரு அன்னதானமா நினைச்சு சாப்பிட்டு போங்களே அப்படின்னு சொல்ல, அப்படியே முத்துவேலுக்கு பார்க்கணுமே மூஞ்ச, அப்படியே பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரோட மூஞ்சி இருந்தது. குமார் இதை வேணுக்குமே செஞ்சாரா இல்ல தெரியாம தான் செஞ்சாரா அப்படின்றது இனிமே தெரியும், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.